காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அகில், இந்த ஜூஸ். நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்கலதான், பட் இருந்தாலும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றியே, அதான் எனர்ஜியா இருக்கட்டுமேனு கொண்டு வந்தேன். ஓ அப்படி ஒரு பூனைக்குட்டி வாண்டடா வந்து வாழாட்டினா ஏதோ உள்குத்து இருக்குன்னு அர்த்தம். அது எனக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலி. என்ன விஷயம் சொல்லு. ஏன் அகில் எப்பவுமே என்கிட்ட இப்படி வெறுப்பாவே பேசுற? ஏன் எப்பவுமே இப்படி கடுப்பேத்துற மாதிரியே நடந்துக்கிறேன்? நான் உன்கிட்ட எப்படி ஆசாசியா நெருங்கி வந்து பேசுறேன். நீ ஆசையா வந்து பேசுறதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஆசையில உண்மை இல்லைன்றதுதான் பிரச்சனையே. இந்த பாரு, நல்லவனா வாழ்றது ஒரு ரகம். சில பேரு தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்காகவே வாழ்வான். உள்ள சாக்கடை வெளியில சந்தனங்கிற மாதிரி ஒரே கலீஜ். இப்போ என்னதான் அகில் சொல்ல வர? நீ நிஜமாவே நல்ல மனசோட இல்ல, நீ நடிக்கிறன்னு சொல்ல வர. அகில், இப்போ நான் என்ன பண்ணா நீ நம்புவ? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏய், அது ரொம்ப கஷ்டமாச்சே. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. நீ என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ என் மனசுல இடம் பிடிக்கணும்னா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். யாருக்கிட்டையும் பாரபட்சம் காட்டக்கூடாது. யார பத்தியும் யாருக்கிட்டையும் போட்டு கொடுக்க கூடாது. முக்கியமா கண்ணமானிய உன் அக்காவை ஏத்துக்கிட்டு உன் அக்கான்ற முறையில அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும். இதெல்லாம் முடியுமா உன்னால? பார்த்தல, உன்னால பதில் சொல்லவே முடியல. முடியாது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு கேள்விப்பட்டிருக்கல, அந்த மாதிரி நீ எல்லாம் பை பர்த் பிறக்கும் போது கெட்ட எண்ணத்தோட பிறந்த ஆளு. உன்னால நீயே நினைச்சாலும் மாத்தவே முடியாது அஞ்சலி. ரொம்ப கஷ்டம். இல்ல அகில், நான் ட்ரை பண்றேன். அதான் எப்படி? முதல்ல யார பத்தியும் யார்கிட்டயும் போட்டு கொடுக்காம உன்னால ஒரு நாளாச்சும் உயிரோட இருக்க முடியுமா? புரணி பேசுறதா உனக்கு ஆக்சிஜன். அது இல்லாம நீ எப்படிமா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. எதுக்கு இப்ப திடீர்னு நீ நல்லவளா மாறணும்னு இவ்வளவு அடம் பிடிக்கிற? ஓஹோ, கெட்டவளா இருந்து போர் அடிச்சிருச்சு. அதனால இந்த பக்கம் அப்படியே டூர் போயிட்டு வரலாம் நீ நினைக்கிற. Am I right? அப்படியெல்லாம் இல்ல அகில், நான் நிஜமாவே உனக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் தான் நினைக்கிறேன். இங்க பாரு அஞ்சலி, நீ நான் மட்டும் இல்ல, பொதுவாவே ஒருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மள மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். இட்ஸ் ஹைலி பெயின்ஃபுல். நாளைக்கு ஒரு பிரச்சனைனா இது எல்லாமே ஏமாற்றமா மாறும். மனசு வலிக்கும். அதுக்கு பதிலா எல்லாருமே பொதுவா ஈவனா நேசிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ ஏதோ பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்றாக்கு. நான் கன்ஃபியூஸ் பண்றேன்ற அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே பெரிய விஷயம்தான். இந்த ஜூஸை நீயே குடிச்சிட்டு அடுத்து யாரை போட்டு கொடுக்கலான்னு யோசி. உன் மூளையாவது உற்சாகமா இருக்கும். ஏய் வாவ், எவ்வளவு அழகா எடுத்திருக்கான் பாரு. ஆமா, இதெல்லாம் எப்ப எடுத்தது? ஏங்க குன்னக்குடிக்கு போனாங்க இல்லங்க, அப்ப எடுத்துதான் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா சித்தி, அகிலன் சூப்பரா எடுத்திருக்கான்ல. அதான் தெரியுமே, சின்ன வயசுல இருந்து அகிலனுக்கு போட்டோகிராஃபி தான் பேஷனே. அவன் அதையே கேரியரா சூஸ் பண்ணிருக்கணும். இவதான் அவனை இழுத்து இல்ல, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். பாபாரதி,
ஆமா, சர்ஜரி எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லபடியா முடிஞ்சதுப்பா. ம். பாரதி, ஒரு நிமிஷம். அம்மா, காலையில என்னமோ பேசணும்னு வந்த, அப்போ எதுவுமே சொல்லாம போயிட்டியே. அது ஆமா பாரதி, நான் கூட உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன். சரி, இன்னைக்கு 2 ஓபன் ஹார்ட் சர்ஜரி இருக்குன்னு சொன்னியா, டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிறதுக்காக விட்டுட்டேன். ஆமா, என்ன சொல்ல வந்த? இவங்களா கேட்குறப்பவே சொல்லிடலாமா? குழந்தை தத்தெடுக்கிறத பற்றி சொன்னா அம்மா ஒத்துப்பாங்களா? அது வந்து ஐயோ, பாரதி மாமா தத்தெடுக்கிறத பத்தி அத்தை கிட்ட சொல்ல வேண்டாமே. அது வந்துமா மாமா, மாமா, மாமா. என்னடா, ஏன் இவ்ளோ யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் சொல்லு. அது அது வந்துமா அத்தை கிட்ட குழந்தை விஷயத்தை பத்தி சொல்லிடாதீங்க மாமா. சொல்லாதீங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். டே பாரதி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி தயங்குற? எனக்கு என்னமோ நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, போ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் கூட்டம் அதிகமாகிடுச்சு. அதான் ஒரு 4 டாக்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணலான்னு, அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்ட்டு இருந்தேன். சரி, பண்ணுடா. அதுக்கும் நீ சொல்ல வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? சித்தி, பாரதி சொல்ல வந்தது அதுதான் நினைக்கிறேன். அப்படியா பாரதி? இதத்தான் நீ சொல்ல வந்தியா? ஆமாம்மா. இத சொல்லத்தான் நீ காலையில அவ்வளவு தயங்கி நின்னியா? இப்பவும் அவ்வளவு தயங்குற? உண்மைதான் சொல்றியா? ஆமாம்மா, நிஜமாக தான் சொல்கிறேன். ஒர்க் லோடு எல்லாருக்குமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு 4 டாக்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணலான்னு நினச்சேன். செலவு, பட்ஜெட், இதை பற்றிலாம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும்ல, அதான். என்ன பாரதி இது? இதெல்லாம் கேட்கணுமா? பாரதி, இது உன்னுடைய ஹாஸ்பிட்டல். நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது நம்ம ஹாஸ்பிட்டலோட பெட்டர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் எங்க கிட்ட கேட்டு தான் செய்வியா? ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு என்னமோ காலையில நீ இதத்தான் சொல்ல வந்தியா? எனக்கு அப்படி தோணலையே. காலையில ஏதோ சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம மறைக்கிற மாதிரி தோணுதே. அம்மா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைம்மா. சும்மா ஒரு வார்த்தை கேட்டு செய்யலான்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். இல்ல, இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்டதே இல்லையே. இப்ப மட்டும் என்ன புதுசா? ஓ, உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்லி கொடுத்தாளா? ஐயோ சௌந்தர்யா, இப்ப இதுல கண்ணம்மா எங்க இருந்து வந்தா? பேச ஆரம்பிச்சது பாரதி. அவன் இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான். இதுல தேவையில்லாம கண்ணம்மாவை எதுக்கு இழுக்கிற? ஐயோ, உங்களுக்கு தெரியாதுங்க. அவ சொல்லாம இவர் எதுவும் செய்ய மாட்டாரு. அது எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா அத பத்தி பேசுறான்ல, நம்ம கிட்ட பெர்மிஷன் கேக்குறான்ல, அதுவே அவன் நமக்கு கொடுக்கற மரியாதை. அத முதல்ல புரிஞ்சு நடந்துக்க. பாரதி, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, போ. போடா. என்ன மாமா, அத்தை ரொம்ப திட்டிட்டாங்களா? ஆமா கண்ணம்மா, வர வர எனக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நொய்யி நொய்யி நொய்யின்னு திட்டிட்டே இருக்காங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா. அவங்க ஏதோ பாசத்துல தானே அப்படிலாம் பேசுறாங்க. ஆமா கண்ணம்மா, எனக்கு புரியுது. ஆனா சத்தியமா என்னால முடியல. விடிஞ்சா எந்திரிச்சா இதே பேச்சுனா
மனசு ஒரு மாதிரி ஆகுதுல்ல. சரி இருங்க மாமா, நான் உங்களுக்கு பிளாக் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கண்ணம்மா இரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, தத்தெடுக்கிறது சொல்ல வேணாம்னு மெசேஜ் அனுப்புனல, அது ஏன்? காலையில நீங்க அத்தை கிட்ட பேசுறதுக்காக போயிட்டு எதுவுமே பேசாம ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அத்தை அதுக்கப்புறம் என்ன, நீதான் ஏதோ சொல்லி கொடுத்து அவனை ஏதோ சொல்ல சொல்லியிருக்க. அது என்னன்னு கேட்டு கேட்டு திட்டிட்டே இருந்தாங்க. என்ன கண்ணம்மா அது? இந்த விஷயத்துக்காக உன்னையே அவங்க திட்டணும்? எனக்கும் அத்தை முதல்ல எதுக்கு திட்டுறாங்கன்னு புரியல. அப்புறமா தான் புரிஞ்சுது. ஆனா நான் எதுவுமே சொல்லிக்கல. இப்போ உங்ககிட்ட கேட்டாங்களா, நீங்க பாட்டுக்கு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா? ஏன்னா அத்தை ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்காங்க. அப்புறம் நான் சொல்லி கொடுத்துதான் இந்த முடிவும் நீங்க எடுத்தீங்கன்னு புரிஞ்சாலும் புரிஞ்சுப்பாங்க. அதான் இப்ப சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதுக்காக என்ன பண்ண முடியும் கண்ணம்மா? இல்ல மாமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நிச்சயமா அத்தை தத்தெடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த முடிவை நம்ம டிராப் பண்ணிடலாமா? என்னது, முடிவை டிராப் பண்ணிக்கலாமா? கண்ணம்மா என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் முடியவே முடியாது. நான் மனசளவுல ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இந்த பிரச்சனைக்கு இதை விட ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு இல்ல மாமா, ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நாம் எடுக்கிற இந்த முடிவு அதை விட பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்டா என்ன பண்றது? இங்க பாருங்க மாமா, குழந்தை வந்தா வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் வரணும். ஒருவேளை அத்தைக்கு இந்த முடிவை பிடிக்காம போனா அந்த குழந்தைய பிடிக்காம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மாமா. என் மேல இருக்கிற வெறுப்பு அந்த குழந்தை மேல திரும்பினா நமக்கு இப்ப இருக்கிற துயரம் 2 மடங்கு ஆயிடும் மாமா. அதுக்காக தான் மாமா சொல்றேன், இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் இப்படியே விட்டுறலாம். வழக்கம் போல வர பிரச்சனைங்க வந்துட்டு போட்டோம், அதை நான் சமாளிச்சுக்கிறேன். இல்ல கண்ணம்மா, மொத்தத்துல நம்ம தத்து எடுத்தாலும் எடுக்கலனாலும் பிரச்சனை வர்றது வரப்போறது தான். இப்ப என்ன, ஒரு 50% பிரச்சனை வரப்போகுதுன்னா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் 60% துன்பமா போகுது, அவ்வளவுதானே? வரதை பாத்துக்கலாம் கண்ணம்மா. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த காயத்தை சுமந்துட்டே இருக்க போறோம்? ஏதாவது ஒரு வழி பறக்கட்டும். நான் தத்தெடுக்கிற முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கேன். தயவு செஞ்சு என் மனசை மாத்த ட்ரை பண்ணாத ப்ளீஸ். ஆனா அத்தை மனசை மாத்த என்ன பண்றது? அது எனக்கும் தான் தெரியல. சில விஷயங்களை முன்கூட்டியே யோசிச்சு எதுவுமே பண்ண முடியாது. அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். அதனால அது நடக்கும்போது பார்த்துக்கலான்னு விட்டுறேன். நம்ம இப்ப ஆக வேண்டியதை மட்டும் பார்க்கலாம். இதை பாரு கண்ணம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏற்கனவே நம்ம எடுத்த முடிவில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன ஓகே? ஆ, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஹலோ பாரதி, எங்க இருக்க? வீட்டில் தான் வேண்டா. கொஞ்சம் வெளியில வரியா? நான் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். ஏன், உள்ள வர வேண்டியதானே? நீ வாயே, நான் சொல்றேன். சரி இரு, வரேன். ஏன் வேண்பா, உள்ள வந்தா என்ன? நீ குழந்தைய தத்தெடுக்க போறது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் பேச வந்தது அது சம்பந்தமா தான். நான் உள்ள வந்து ஆண்டி என்ன ஏதுன்னு கேட்டா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கு தான் உன்னை வெளியில வர சொன்னேன். தேங்க்ஸ் வெண்பா. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப பெருசு பாரதி. ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏகப்பட்ட கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்பெல்லாம் சைல்ட் டிராஃபிக்கிங் அதிகமா இருக்குல்ல. பெண் குழந்தைகளை அடாப்ட் பண்ணி கடத்திட்டு போய் தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் அடாப்ஷன் விஷயத்துல நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. நல்லது வெண்பா, அப்படிதான் இருக்கணும். அதான்டா, அந்த ஃபார்மாலிட்டிஸ்ல எல்லாத்தையும் பாதி முடிச்சிட்டேன். நீயே நேரா வந்து பண்ண வேண்டிய விஷயத்தையும் நீயும் கண்ணம்மாவும் தான் வரணும்.
அதுக்கு முன்னாடி நீ இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டுட்டனா நான் இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அடுத்த லெவல் ப்ராசஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ம். அப்புறம் அந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது டொனேஷன் மாதிரி கொடுத்தா அவங்க கிட்ட மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தேன். நிறைய பாவப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் எடுத்து வளர்க்குறாங்கடா, அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அதுக்கு என்ன வேணும்பா, நிச்சயமா பண்ணிடலாம். அப்படின்னா நாளைக்கு வரும்போது செக் புக் எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் நீ தத்தெடுக்கிற விஷயம் ஆண்டிக்கு தெரியாதுன்னு சொன்னல. ஆமா, ஆக்சுவலா சொல்லலான்னு தான் நினைச்சேன். சிச்சுவேஷன் சரியில்லைன்னு இன்னைக்கு வரையும் சொல்ல. இனிமேலும் சொல்லாத. ஏன் இப்படி சொல்ற? நீ எப்படி சொன்னாலும் ஆண்டி ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணல. அதுக்கு பதிலா நீ முதல்ல ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு குழந்தையும் கையுமா வீட்டு வாசல்ல வந்து நின்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. குழந்தையோட சிரிப்புக்கு முன்னாடி அவங்களோட பிடிவாதம் ஒன்றும் பெருசு இல்ல. எனக்கும் அப்படிதான் தோணுது வெண்பா. வெரி குட் பாரதி, அதுதான் சரி. நீ அவசரப்பட்டு போய் சொல்லிடாத. கண்ணம்மாவையும் சொல்ல வேணான்னு சொல்லிடு, இல்லனா நடுவில் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். இல்ல வெண்பா, நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். அப்புறம் ஆசிரமத்துல நம்மளாலலாம் குழந்தைய சூஸ் பண்ண முடியாது. கடைக்கு போய் பொம்மை வாங்குற மாதிரி இந்த விஷயம் கிடையாது, தெரியும்ல. எந்த குழந்தையா இருந்தா என்ன வெண்பா, எல்லா குழந்தையும் அழகுதான். மொத்தத்துல ஒரு குழந்தை வந்து சேரணும், அவ்வளவுதான். உன்னோட ரொம்ப நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பல. அப்படிலாம் எதுவும் இல்ல. சொல்ல போனா என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா தான் இருக்கு. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ, இல்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு ஒரே யோசனையா இருக்கு. ஆண்டிக்கு தான் தெரியாதே. எப்படியும் ஏதோ ஒரு டைம்ல தெரியாதானே போகுது. நாளைக்கு வரப்போற பிரச்சனைக்கு இன்னைக்கே அட்வான்ஸா அழுவியா? சரி விடுறா, அதெல்லாம் வரப்போ பாத்துக்கலாம். அப்ப நான் கிளம்புறேன். பாய். பாய். என்னம்மா, ஏதோ பயங்கர யோசனையில் இருக்கீங்க போல. இருக்கேன். சொன்னா மட்டும் நீ உண்மையை சொல்லிட போறியா என்ன? அம்மா, நீங்க கெட்ட மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லாமையே எடுத்த உடனே 4th கியர்ல போறீங்க? உங்க அண்ணன் டாக்டர் பாரதி உன்கிட்ட அவன் ஏதாவது சொன்னானா? அம்மா, என்னம்மா அது? இப்படி மொட்டையா கேட்டீங்கன்னா என்னம்மா அர்த்தம்? டேய், அது ஒண்ணும் இல்லடா அகில். பாரதி சித்தி கிட்ட அவ என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கலனா இவங்களுக்கு மண்டையே வெடிச்சிரும். அதானே சித்தி? என்ன சௌந்தர்யா, அதான் என்ன காரணம்னு பாரதி தெளிவா சொல்லிட்டானே. அதுக்கப்புறமும் நம்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? ஓ, பாரதி ஏதோ உங்ககிட்ட சொல்ல வந்து அவன் சொல்லாம வெளியில போயிருக்கான். அத பத்தி தானே என்கிட்ட கேக்குறீங்க, கரெக்ட்? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையேமா. சொல்லியிருந்தா மட்டும் நீ அதை என்கிட்ட சொல்லிட்டு தான் மறு வேலையே பாப்பியோ? இப்போ இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணு, நான் மட்டும் தனி. அப்படித்தானே? மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீங்களே ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? டேய் டேய் அகில், இங்க இத்தனை பேர் பேசிட்டு இருக்கோம், ஒரு மரியாதை கூட அவன் இங்க நிக்கிறானா பாத்தீங்களா? ஏனா நான் ஏதாவது கேட்டு வேணும்னு அதான் பயந்துட்டு ஓடுறான். சித்தி, இப்ப நீங்க பேசுனீங்களே இதுதான் உண்மை. நீங்க மட்டும் கேஷுவலா பேசணும்னு நினைச்சிருந்தா அவன் நின்னு இருப்பான். உங்களுக்கு பயந்து போய் தான் அவன் ஓடிட்டான். மனசுக்குள்ள பொய்ய வச்சுக்கிட்டு எனக்கு பயப்படுற மாதிரி எதுக்கு நடிக்கணும்? நான் என்ன பேயா இல்ல பிசாசா? சௌந்தர்யா, நீ பேயோ பிசாசோ இல்ல, அவனுடைய அம்மா.
உன்னை அவன் பேயோ பிசாசோன்னு நினைச்சிருந்தா ஏன் ஒவ்வொரு விஷயத்திலையும் உன் முன்னாடி வந்து நின்னு பெர்மிஷன் கேட்க போறான்? ஓ, அவன் ஹாஸ்பிடல்ல டாக்டர்ஸ் ரெக்ரூட் பண்றதுக்காக தான் பெர்மிஷன் கேட்டானா? அத நீங்க நம்புறீங்களா? சரி, இல்லன்னு வெச்சுக்குவோம். இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? இங்க பார் சௌந்தர்யா, ஒண்ணு புரிஞ்சுக்க. அவங்க கைய பிடிச்சு இதை செய் அதை செய்யன்னு சொல்ற காலம்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அகிலும் பாரதியும் வளர்ந்த பசங்களாயிட்டாங்க. அவங்க உங்களுக்கு தனித்தனியே குடும்பம் வந்துருச்சு. அவங்க நிச்சயமா அவங்க முடிவை எடுக்க தான் செய்யணும். அப்படி அவங்க எடுக்கிற முடிவுல ஏதாவது தப்பு இருந்தா அதை சரி பண்ணணுமே தவிர நீங்க முடிவே எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையே கிடையாது. ஆமாமா, அவ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம எந்த முடிவுமே எடுக்க மாட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியுமா. அவனுக்கு உங்க மேல அன்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகம். என்னமோ எல்லாரும் சேர்ந்து பேசுறீங்க. ஆனா என்னோட உள் மனசுக்கு வேற ஏதோ தோணுதுங்க. அது எப்படியும் வில்லங்கமா தான் இருக்கும். என்னன்னு தான் சொல்ல சௌந்தர்யா. பாரதிய தனி கொடுத்தனத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டான்னு எனக்கு தோணுது.